வணக்கம் நேயர்களே. நீதிக்காக மஞ்சளைக்கு அஞ்சிடும், மஞ்சளுக்கு அஞ்சிடும், நெஞ்சினை பிளந்த போதும் நீதிக்கு அஞ்சிடும். இன்றைய நீதிக்காக நிகழ்ச்சியில் உலகம் முழுவதும் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணப்பட்டு கொண்டிருக்க மாயன் காலண்டர் 21/12/12 உலகம் அழியுமா என்கிற கேள்விக்குறி இருக்கிறது. உலக தொலைக்காட்சிகளில் அதுவும் குறிப்பாக பொதுவுடைமையை பேசிய ரஷ்யாவிலே அகன்ற வான்வெளியை நோக்கி சேட்டலைட்டுகளெல்லாம் திசையில் இருக்கின்றன. எல்லா நாடுகளும் எல்லா தொலைக்காட்சிகளிலும் இதை ஒலிபரப்பு கொண்டிருக்கிறார்கள். கலிபோர்னியாவிலே பூமிக்குள் பதுங்குகுழிகள் அமைத்து தொலைக்காட்சிகளை வைத்து உலகம் எப்படி அழியப் போகிறது என்பதை பார்ப்பதற்கான வசதிகள் எல்லாம் இருக்கிறார்கள். உலகம் நிச்சயமா அழியுமா அழியாதா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ஆனால் பள்ளி குழந்தைகள் இந்த உலகம் அழிந்தால் ஒரு நாள் தான் லீவா என்கிற மாதிரி அந்த குழந்தைத்தனத்தோடு இருக்கிறது. ஆக இது பல்வேறு முறை இந்த டிசம்பர் மாதம் என்றாலே ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது. தனுஷ்கோடி 1965 டிசம்பர் 24 தனுஷ்கோடி அழிந்தது. அதற்கு பின் சுனாமி டிசம்பர் 25 வந்தது. ஆக டிசம்பர் மாதம் என்பதை ஒரு மக்களுக்கு அச்சமூட்டும் மாதமாக பல்வேறு வகைகளில் இதுவரையில் நடந்திருக்கிறது. ஆனால் இப்போது இந்த மாயன் காலண்டர் என்பதும் மாயன் காலண்டருக்கும் தமிழர்களுக்கும் உள்ள தொன்மை விவகாரங்களும் எல்லா பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பிரபலமான நாசுதான் 3797 ஆண்டு வரை என்ன நடக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே 21/12 என்கிற இறுதி கட்டமா என்று தெரியவில்லை. யுத்தம் முடிவுக்கு வரப்போகும் நாள், நம் பாவங்களுக்கு கடவுளால் நடத்தப்படும் விசாரணை நாள். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமானவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னொரு கூட வருகிறது என்று பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் வசித்திருக்கும் பூமியை அதன் ஓரங்களில் இருந்து நாம் படிப்படியாக குறைத்துவதை அவர்கள் காணவில்லையா? அல்லாவே தீர்ப்பளிக்கக்கூடியவர், அவனுடைய தீர்ப்பை தழுவியக்கூடியவர் ஒருவரும் இல்லை. அவன் கேள்வி கணக்கு கேட்பதில் மிக்க கடுப்பானவன். குரான் சொல்லப்பட்டிருக்கிறது. மாதங்களிலே நான் மாறவில்லை என்று கண்ணன் சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த மாதங்களில் தான் இந்த டிசம்பரில் தான் உலகம் அடைய போவதான அச்சம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து நம்மோடு இப்போது வாய்ப்பதற்காக இந்திய சமீபத்தினுடைய பொதுச் செயலாளர் இக்பால் இருக்கார். சலாம் அலைக்கும். பேரியல் பேராசாதன் சகோதரர் என்று சி வி ராஜேந்திரன் வணக்கம். கடலியல் ஆய்வில் தன்னுடைய வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற ஒடிசா பாலு வணக்கம். பாலு சார், இந்த பொதுவாக டிசம்பரில் என்ன மாதிரியான கடல் சீற்றங்கள் மாற்றங்கள் இருக்குது? பொதுவாக வடகிழக்கு பருவக்காற்று வர்றது தான் இந்த அக்டோபர் டு டிசம்பர்னு சொல்லுவாங்க. இதில் பொதுவாக டிசம்பர் மாதம் நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இந்த ரிங்ஸ் ஆஃப் ஃபயர்னு சொல்லக்கூடிய எரிமலை குழம்புகள் இருக்கக்கூடிய பசிபிக் ஓஷனும் அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் பிரச்சனைகள் கொடுத்துட்ருக்கு, கடற்கரையோர மக்களுக்கு கொடுத்துட்ருக்கு. ஆனால் இது மொத்த அழிவுக்கு சொல்ல முடியாது. இது ஒரு இயற்கையின் அது தன்னை வெளிப்படுத்துறதுல ஒரு மாற்றம், ஒரு பரிணாமம் தான் இது. சொல்லுங்க சார். 21/11 இப்ப உலகம் அழியுதுன்னு சொல்லி ஊராக இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனா நம்ம அப்படி எடுத்துக்கிறாங்கன்னா நாளையில இருந்து ஒரு புத்தாண்டு துவக்குதுன்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வருடத்திற்கும் நம்ம இயேசுக்கு பின்னாடி ஒரு வருடத்தை எடுத்திருக்கிறோம். அவங்க 5000 வருடத்திற்கு ஒரு வருடத்தை அவர் ஒரு 15000 வருடத்திற்கு மாயன் ஒரு கலண்டரை போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவரால் முடியல. அதுக்கப்புறம் அவங்களுடைய இனம் அழிஞ்சு போச்சு. தொடர்ந்து கண்டினியூட்டிவ் பண்ண முடியல. அதுக்கு அடுத்து புதிதாக நாளைக்கு ஒரு புத்தாண்டு துவக்குது. எல்லாரும் ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டு துவக்கிருக்கணும். அது ஆங்கில புத்தாண்டு. அந்த புத்தாண்டு கூட பார்த்துட்டீங்கன்னா இயேசுவுக்கு பேர் சூட்டிய நாள் தான். அதாவது இயேசு 25ஆம் தேதி பிறக்கிறாரு டிசம்பர்ல. 1ஆம் தேதி அவருக்கு பேர் சூட்டு விழா நடக்குது. ஏன்னா பேர் எழுதினார் நானு. அவருடைய பேர் சூட்டு விழாவை உலக நாடு பூரா புத்தாண்டாக கொண்டாடுது. அதுதான் இயேசுவுக்கு பின்னுங்கிறத நம்ம கொண்டு வரோம். ஆனால் மாயனுடைய கணக்குப்படி பார்த்துட்டீங்கன்னா நாளைக்கு தான் 15000 வருஷத்துக்கு பின்னாடி இன்னொரு புத்தாண்டு துவக்குது. இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குங்கிறத மாயன் எழுதலை. ஒருவேளை நடுவில் சில பக்கத்தை காண எழுதலைங்கிற விஷயம் அப்ப பாரம்பரியம் அவங்க இனம் அழிஞ்சு போச்சு, பாரம்பரியமா அவங்க இல்லை என்று சொல்லி போட்டு போயிட்டாங்க. ஆனால் மாயன் சொன்னது பூரா நடந்திருக்கிறதா என்று கேட்டால்
ஒரு 60% நடந்திருக்கிறது. ஆனால் அதே மாதிரி நாம்ஸ்டாங் வந்து சொன்னதெல்லாம் நடந்திருக்கிறதா என்றால் அவரும் ஒரு 40-50% வந்து நடந்திருக்கிறது. ஆனால் அதற்கு அப்புறம் நடக்காமல் போன விஷயங்களும் இருக்குது இந்த நாட்டுல. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப உலகம் உருண்டை என்று கண்டுபிடித்தவர் கலிலியோ. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துட்டீங்கன்னா உலகம் தட்டை, சூரியன் தான் இது சுத்தி கொண்டு இருக்கிறது, உலகம் அப்படியே இருக்கிறது என்று தான் சொல்லியிருக்கிறார். அப்ப உலகம் அப்படியே இருக்கிறது என்று வைத்துக் கொண்டு சூரியன் தான் சுழற்சியாக இருக்கிறது என்று கணித்ததுதான் மாயனுடைய காலண்டர். ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது, நவீன அறிவியல் முன்னேற்றத்தால் நாம விரைந்திருக்கிறோம், அலுப்பரிய பல கண்டுபிடிப்புகளை நாம பயனடைஞ்சிட்டு இருக்கோம். இந்த விஞ்ஞானத்தினுடைய உச்சத்துல இன்னைக்கு மாயன் இருந்தால் தன்னுடைய கருத்தினை மாற்றி இருப்பார். ஏன்னா இந்த விஞ்ஞானத்துடைய காலம் அவ்வளவு உயர்ந்து போயிட்டோம். இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டர் யுகமாக போயிட்டோம். இன்னைக்கு வந்து சேட்டலைட் எல்லா விஷயங்களும் முன்னேறி இருக்கணும். அப்ப மாயனே தன்னுடைய கருத்துக்களை மாற்றி இருக்க கூட இன்னைக்கு அவர் உயிரோடு இருந்திருந்தார். அப்படி விஞ்ஞானத்துடைய வளர்ச்சியில நாளைக்கு ஆரம்பிக்கிற உலகம் பூராக இருக்கிற தமிழர்கள் ஒட்டுமொத்த மனிதர்கள் வாழ்ந்த இனங்கள்லாம் கொண்டாட வேண்டிய நாள். இன்னொரு 15,000 ஆண்டுகள் இந்த உலகம் வாழ போகிறதுங்கிற செய்தியை தான் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். நன்றி. நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த குர்ஆனில் சொல்லப்படுது இல்லையா, உலகத்தினுடைய ஒரு உலகத்தில் உள்ள பகுதிகள் அகற்றப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டதுல இருக்கு, ஒரு செய்தி இருக்கிறது. ஆமா, அவர்கள் வசித்திருக்கும் பூமியை அதன் ஓரங்களிலிருந்து நிச்சயமாக நாம் படிப்படியாக குறைத்து வருவதை அவர்கள் காணவில்லையா அப்படின்னு இருக்கு. இதுல என்ன நீங்க இது பண்ண முடியா, எந்த ஒரு தொடக்கம் இருந்தாலும் சரி, ஒரு தொடக்கம் என்று இருந்தால் அதற்கு முடிவு என்று ஒன்று இருக்கும். நிரந்தரமானவன் இறைவனை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று தான் இஸ்லாமிய கோட்பாடு. எந்த ஒரு தொடக்கத்திற்கும் ஒரு முடிவு என்பது உண்டு. அந்த மாதிரி இந்த படைக்கப்பட்ட உலகம் என்பது ஒரு நாள் அழிக்கப்படும். இந்த உலகத்தில் இருக்கிற உயிரினங்களுக்கு ஒரு நாள் கேள்விகள் கேட்கப்படும். அவருடைய வாழ்நாளில் அவர்கள் செய்த நன்மை தீமைகளுக்கு கேள்வி கேட்கப்படும். அந்த உலகம் என்பது அழிக்கப்படும் என்பது தான் இஸ்லாமிய நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கை என்பது எங்களுக்கு இருக்குது, அதற்கான அடையாளங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு சில அடையாளங்கள், பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள் என்று சொல்லக்கூடிய மகளிர், அந்த மாதிரி ஒரு பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள் என்று சொல்லி இப்பொழுது இருக்கக்கூடிய நாகரிகத்தினுடைய நிலைப்பாடுகள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, சின்ன சின்ன அடையாளங்கள். ஆனால் பெரிய அடையாளங்கள் ஏற்படாமல் இந்த உலகம் அழியாது என்று 10 அடையாளங்களை வரையறுத்திருக்கிறார். அதில் முக்கியமாக சொல்லப்படுவது என்று சொன்னால், கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதிக்காமல் இந்த உலகம் அழியாது அப்படி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு பெரிய ஒரு புகை மூட்டம் ஒன்று தென்படும் என்று ஒரு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இதுவரை இல்லாத ஒரு அதிசய பிராணி ஒன்று தோன்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த மாதிரி அடையாளங்கள் எதுவும் இப்பொழுது தென்படவில்லை. அது மட்டுமல்லாது இந்த மாயனுடைய கேலண்டரை பற்றி சொல்லுகிற சமயத்தில் இந்த மெக்சிகோ பிரதேசத்தில் வாழ்ந்தக்கூடிய அவருடைய அந்த மக்கள் மாயன் என்ற தனிப்பட்ட ஒருவரை சொல்லுகிறார்கள். மாயன் என்ற தனிப்பட்ட ஒருவர் கிடையாது. அந்த மக்கள் மாயர்களாக இருக்கிற மாயன் என்று குறிப்பிட்டு சொல்லப்படுகிற அந்த மக்களிடத்திலே தங்களுடைய வானசாஸ்திர அறிவை பற்றிய ஒரு சில சித்திரங்களை வரைந்திருந்தார். அந்த சித்திரங்களை வரைவதைத்தான் அகழ்வாராய்ச்சியாளர் ஆய்வு செய்த பார்த்ததிலே அந்த சித்திரங்களை வைத்துக் கொண்டு இவர்கள் ஒரு சில விஷயங்களை உருவகப்படுத்துகிறார்கள். அப்படி உருவகப்படுத்தல மாயர்கள் 3 காலண்டர்களை வைத்திருந்தார்கள். அவர் ஆண்டு என்பதை கணக்கிடுவதற்காக 3 காலண்டர்களை வைத்திருந்தார்கள். அதில் ஒன்று 365 நாட்களை கொண்டதாக அவர்கள் வடிவமைத்திருந்தார்கள். அதற்கு 18 மாதங்கள் 20 நாட்களாக இருக்கும், 19வது மாதம் 5 நாட்களாக இருக்கும். இது ஒரு காலண்டர். அதற்கு பிறகு இன்னொரு காலண்டர் ஒன்று 260 நாட்கள் 13 மாதங்களாக இருக்கும், 20 நாட்களாக இருக்கும் என்று அதையும் வடிவமைத்தார்கள். இதை ஆண்டுகள் சுழற்சி இருக்கிறது இல்லையா, தமிழகத்திலே நாம் 60 ஆண்டுகள் இந்த ஒரு சுழற்சி வைத்திருக்கிறோமே தமிழ்நாட்டு அடிப்படையிலே, அந்த மாதிரி அந்த மக்களிடத்தில் ஒரு ஆண்டு சுழற்சியை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அந்த ஆண்டினுடைய சுழற்சி என்பது 5125 ஆண்டுகள் என்பதை அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். 5125 அவர்கள் கணக்கிட்டது என்ன என்று சொன்னால், இதற்கு முன்னால் 5125 முடிந்து விட்டது, இது 5வது 5125 அவர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இதை அறிஞர்கள் அனுமானிக்கிறார்கள், தொழிலாளர்கள் அனுமானிக்கிறார்கள். அந்த கருத்தில் கூட அந்த சித்திரங்களில் அந்த சுழற்சியை காட்டப்பட்டு இருக்கிறது. 5125 என்பது அத்துடன் அந்த காலண்டர் நிறுத்தப்பட்டு இருக்கிறதே தவிர உலகம் அழிந்துவிடும் என்பதற்கான எந்த குறிப்புகளும் அங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் அதை ஆய்ந்த ஆய்வாளர்கள் தமக்குள்ளே ஒரு கற்பனையை புகுத்தி ஏதோ காலண்டர் இதோடு நிறுத்திவிட்டது, இதற்கு அடுத்த ஒரு தொடர்ச்சி கிடையாது, அது இதோடு உலகம் அழிந்து விடும் என்பதை பரப்பிய காரணத்தினால், தங்களுடைய கற்பனையை உள்ளே செலுத்திய காரணத்தினால் தான் உலகம் முழுவதும் இந்த பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது.
கடலியல் ரீதியாக டிசம்பர் மாதத்தில் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும்? இப்போ டிசம்பர் மாதம் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரதாலையும் லாங்கஸ்ட் சன் வரதாலையும் இப்போ இந்த நாள் கூட வந்து புதுவையில் வந்து கடல் வந்து வழக்கத்திற்கு மாறாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வருவதற்காக தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி உள்வாங்கி இருக்கிறது என்கிறார்கள். இல்லை அதுக்கு அதே போல சில அதிசய வகை நீங்க சொன்ன மாதிரி அதிசய வகை மீன்கள் அங்கு இந்த நாள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லை உங்களுக்கு அந்த விருத்தாச்சலம் அருகே வந்து மஞ்சள் நிறத்திலே மழை பெய்திருக்கிறது. ஸ்ரீலங்காவில் வந்து இறங்கி மழை பெய்திருக்கிறது. இதுக்கு பூமி அச்சு மாறுறது ஒரு காரணங்க. நம்ம வாழ்ற பூமி வந்து ஒரு வாகனம் மாதிரி, ஒரு வண்டி மாதிரி 1,06,000 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. தன்னைத்தானே வேற 1250 சுற்றிக்கிட்டு இருக்கு. அது அச்சு மாறுறப்ப கடற்கரைகளில் மாற்றங்கள் வரும். அதே மாதிரி அச்சு மாறுறப்ப மண் இயற்கையில் வந்து கொஞ்சம் பிறழும். அப்போ மண்ணுக்கு கீழே வாழக்கூடிய மீன்கள்லாம் வெளியே வரும். அதுக்கு வந்து லிவிங் ஃபிஷ் ஃபாசில்னு சொல்லுவாங்க. இப்போ ஐயா அவங்க சொன்னாங்க இது மாதிரி மாயன் கேலண்டரில் வந்து சூரியனை சுற்றி பூமி இயங்கிறது இல்லைன்னு சொன்னாங்க. ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ ஹலோ வணக்கம் சார். ஹலோ சொல்லுங்க சார். இப்போ ஐயா சொன்னாங்க மாயன் கேலண்டரில் வந்து அந்த காலத்தில். ஹலோ வணக்கம், சொல்லுங்க சார். எங்கேருந்து பேசுறீங்க? யார் பேசுறீங்க சார்? ஹலோ சொல்லுங்க சார். சொல்லுங்க சரி சார். ஆமா ஆமா கேக்குது. சொல்லுங்க சார். கேக்குது சார், நீங்க சொல்றது நல்லா கேக்குது. சொல்லுங்க. இல்லை இப்போ இது வந்து மாயன் கேலண்டர் வந்து ஒரு அற்புதமான ஒரு கடல் பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கடல் பஞ்சாங்கம் குறிப்பா மயனுக்கும் தமிழர்களுக்கும் தொடர்பு உள்ளது வந்து நீங்க ராவண கதைகள்லாம் படிச்சிருக்கலாம். இந்த இடம் கடல்ல பாத்தீங்கன்னா அந்த மயன் மக்கள் நாகரிக அஸ்டெக்ட்னு ஒரு நாகரிகங்க. அங்கே நுவாதியின் மொழி பேசுற மக்கள் இருக்காங்க. அந்த மக்கள் இன்னைக்கும் ஒரு 90 வயசு பெரியவங்க தன்னுடைய அப்பா அம்மா தான் கூப்பிடுறாங்க. அதே மாதிரி அங்க கட்டுமரத்தை கட்டுமரம் தான் சொல்றாங்க. அவங்களே சொல்றாங்க இங்க வந்த முன்னோர்கள் வந்து 150 நாள் கடல் பயணத்துல வந்தாங்கன்றாங்க. அந்த கடல் பயணத்துல வர்றது கரெக்டா நம்முடைய தமிழக கடற்கரையிலேருந்து போனா 180 நாள் தாங்க ஆகுங்க உங்களுக்கு. அதே மாதிரி நான் வந்து ஆமைகள் பத்தி ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கும் மெக்சிகோ பகுதியிலேருந்து ஆலிவ் ரெடிலின் ஆமைகள் வந்து நம்ம கடற்கரைக்கு வந்துகிட்டு இருக்கு. தென்கிழக்கு இந்திய ஒரிசால இருந்து கன்னியாகுமரி வரும் கடற்கரைக்கு வந்து இனப்பெருக்கத்துக்கு வந்துட்டு இருக்கு. 20,000 கிலோமீட்டர் கடல் நீரோட்டத்துல மிதந்துகிட்டே வருது. அது வர்ற வழியெல்லாம் தமிழ் பேரா இருக்குங்க. இந்தோனேஷியால இருந்து பப்புகினியால இருந்து அந்தமான் வரைக்கும் எல்லா இடமும் தமிழ் பேர்லயே இருக்கு. ஆய்வுலயும் 1300 இடங்கள் இந்த ஆமைகள் வந்து போற இடங்கள் தமிழ் பேர்ல இருக்குது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா ஏன் வந்து மெக்சிகோவில் இந்த பதட்டம்னா இந்த மாயன் கேலண்டர் கண்டுபிடிக்கப்பட்டது வந்து நித்தமாலா, அதாவது நித்தமாலான்றது பழைய பேர் வந்து மல்லான்னு பேருங்க. அந்த மல்லான்ற இடத்துல ஒரு மழை காடுகள்ல ஒரு பாறையில கண்டுபிடிச்சாங்க உயிரியல். அது கண்டுபிடிச்சப்ப அவங்க என்ன பண்ணாங்க, அதை அப்படியே விட்டுட்டாங்க. திருப்பி 1832 கான்ஸ்டன்டின் செஃபின்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து முழுக்க உயிரியலாயில அவர் தொல்லியல் ஆய்வாளர் கிடையாதுங்க. 1832 அவங்க இதை ஆய்வு பண்ணப்ப அந்த ஒவ்வொருத்தரும் ஒரு உருவத்தை பார்த்தா தன்னுடைய கற்பனைகளை வளர்க்குற மாதிரி நிறைய கற்பனைகளை வளர்த்து இந்த கேலண்டர் வெளிப்பட்டாங்க. ஆனா கேலண்டர் அடிப்படையில் ஒரு கடல் பஞ்சாங்கம். அதாவது மெக்சிகோ பகுதியிலேருந்து அட்லாண்டிக் கடலுக்கு போகக்கூடிய கடல் பயணிகள் வரைஞ்ச ஒரு பஞ்சாங்கம்னு எடுத்துக்கலாம். கடலுக்கு வேறு திரைக்கு விதமான பஞ்சாங்கங்கள் இருக்கிறது இல்ல. அதுல என்னன்னா அவங்க பஞ்சாங்கங்கிறது இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற பஞ்சாங்கம் இருக்கு. ஏற்கனவே ஒரு பஞ்சாங்கம் நம்ம கிட்ட இருந்துச்சு, வாக்கிய பஞ்சாங்கம். இப்ப அந்த பஞ்சாங்கத்துல இருக்கிற நம்ம கணிதங்கள்லாம் நீங்க பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா சரியாக அக்யூரேட்டாக இல்லை. ஸோ நீங்கள் கிரகம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கும்ப ராசினா நம்ம இன்னைக்கு வந்து அடுத்த திருக்கணித பஞ்சாங்கம் பார்த்தீங்கன்னா அது இன்னைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா வந்து அடுத்த ராசி ஆயிடுது. அப்ப இப்ப முதல்ல ஒரு விஞ்ஞானத்தை மீறி செஞ்ச ஒரு விஷயத்த இன்னைக்கு விஞ்ஞானமா வச்சு சரியாக அளக்கிற பொழுது கொஞ்சம் மாற்றம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதான் இன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்கம் அக்யூரேட்டா இருக்குங்கிறாங்க. ஏன்னா கம்ப்ளீட்டா ஆய்வை நோக்கி எடுத்திருக்கிற மிஷினரிஸை வச்சு கண்டுபிடிச்சிருக்கிற விஞ்ஞானத்தை பயன்படுத்தின செய்தி. அது மாதிரி பஞ்சாங்கத்துல பல விஷயங்கள் இருக்கு. இப்ப மாயன் சொன்ன விஷயங்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வாஸ்து நிபுணர்கள் எல்லாமே இன்னைக்கு கடைபிடிக்கிற விஷயம். அவரு தான் இன்னைக்கு வீடு கட்டுறதுக்கெல்லாம் அவர் தான் பேசு. இன்னைக்கு வந்து பெரிய பெரிய ஹிஸ்டரி இது கட்டுறோம், வாஸ்துல அது பண்ணணும் இது பண்ணணும் நம்ம சொல்றோம்ல, ஈசானியா இருக்கணுங்கிறதெல்லாம் மாயனுடைய
பாரம்பரியம் தான் அவருடைய விஷயம் தான். ஸோ மாயனுடைய கருத்து சரி, மாயனுடைய கண்டுபிடிப்புகள்லாம் இந்த உலகத்துல சரியான விஷயம், அதுல இருந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்னைக்கு நாளைக்கு உலகம் அழிய போகுதாங்கிற செய்தி தான். மாயன் எங்கேயும் நாளைக்கு உலகம் அழிய போகுதுன்னு சொல்லலை. அது கண்டுபிடிக்க சில பரவாயில்ல, அந்த தொழில் ஆராய்ச்சியாளர்களால் அதை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு அடுத்த ஒரு பாறை கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அந்த கேலண்டருக்கு அடுத்த ஷீட்டு கூட வேற ஒரு இடத்துல கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதான் வந்து அதுல எங்கேயுமே அவங்க சொல்லல உலகம் அழிய போகுதுன்னு சொல்லலை. அந்த பிருத்திவினோட படத்துல வந்து அவர் அந்த 15 கமாண்ட்மெண்ட் எடுத்துருவாரு, பாறை தாண்டும் போது 5 கமாண்ட்மெண்ட் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் சொல்லுவாரு. கேள்விப்பாங்க இல்லை, அந்த மாதிரியான விஷயம். நீங்க நிறைய தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு நவீன யுகத்திலே இவ்வளவு மக்கள் வந்து நீதியோடையும் கூட்டு பிரார்த்தனைகளும், சீனாவிலே இந்த மாதிரியான பிரச்சாரம் செய்தவர்கள் 100 பேர் கைது செய்யப்பட்டிருக்கார்கள். அதுபோக வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து இதை வச்சு மோசடிகள்லாம் நடந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, சீனா தான் உலகத்திலேயே அதிகமாக இன்னைக்கு வரைக்கும் மூட நம்பிக்கையில மூழ்கி இருக்கிறவர்கள். அவங்க போய் பார்த்துட்டீங்கன்னா அந்த சித்து வேலை, மோடி மஸ்தான் வேலைகள் செய்யறது, இந்த காட்டுல போயிட்டு அந்த நிறைய சாமிகளை கும்பிடுறது, செத்த பணங்களுக்கு வந்து நீங்க பார்த்துட்டீங்கன்னா வச்சுக்கிட்டு வீட்டுல பூஜை பண்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒழிஞ்சு போச்சு. அது பெரியார்லாம் வந்ததுக்கு பின்னாடி இந்தியாவில் இது கிடையாது. ஆனா சீனாவில் இது பாரம்பரியமாக மூட நம்பிக்கையில மூழ்கி போய் இருக்கிறவர்கள் அவங்க இந்த பீதியை கிளப்பி விட்டு அவங்க ஒரு பெரிய புரட்சியை எடுக்கிற போலதான் அரசாங்கம் அதை தண்டிக்கிறதுக்கான விஷயம் போகுது. சாதாரணமா ஒண்ணும் இல்லை, நம்மளுடைய பஞ்சாங்கத்திலேயே பார்த்துட்டீங்கன்னா இப்ப நீங்க இந்த பஞ்சாங்கத்தை சுனாமி வந்துச்சு இல்ல, நம்மளுடைய சுனாமி வந்த 26ஆம் தேதி காலையில நீங்க கலண்டரை எடுத்து பாத்தீங்கன்னா கடல் கொந்தளிக்கும் என்று நான் காலையில அந்த இதை படிச்சிருக்கேன். அதாவது அந்த அப்ப கடல் கொந்தளிக்குங்கிற செய்தியை அன்னைக்கு கேலண்டர்ல போட்டிருக்கு. அப்படி என்றால் நாமளும் இந்த சாஸ்திரத்துப்படி இதை கண்டுபிடிச்சிருக்கிறோம். உலகம் அழிவுங்கிறது காலங்காலமாக தமிழர்கள் தான், தமிழ் தான் இந்த உலகத்துல அழிவுக்கு நிறைய பேர் ஆளாக்கி இருக்கிறோம். தமிழர்கள் தான் குமரி கண்டத்துல இருந்து கடற்கரை போய் அழிவுங்கிறது இந்த உலகத்துல தமிழர்கள் தான் பாரம்பரியமாக இன்னைக்கு அந்த சங்கம் இந்த தமிழ் சங்கம் எல்லாம் இன்னைக்கு அழிந்து போனது காரணமே தமிழர்கள் தான். ஆகவே பாதிக்கப்பட்டவர்கள். அதனாலதான் முருகன் எப்பொழுதும் மலை மேல இருப்பார். ஏன் மலை மேல இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா சுனாமி வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான். கோயில்கள்லாம் பார்த்துட்டீங்கன்னா மேல கோபுரத்துக்குள்ள கலசத்துக்குள்ள என்ன வைத்திருப்பார்கள் என்று சொன்னா நெல்லை வைத்திருப்பாங்க. ஏன் இந்த உயரமான இடத்துல நெல் வச்சிருக்காங்க? மனிதர்கள் அழிந்து போயிருச்சுன்னா திரும்ப அந்த கோபுரத்துல இருக்கிற கலசம் எடுத்து நெல்லிருக்காங்க. ஆக பாரம்பரியமாக கடலால் சுனாமியால் பாதிக்கப்பட்டது தமிழர்கள் தான். ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கிற நாம என்ன இப்ப உலகத்துல நமக்கு பிரச்சனை ஏன் வராம இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் சுனாமி வரமாட்டேங்குது, ஏன் நமக்கெல்லாம் சாக்கு வரமாட்டேங்குது, நமக்கு ஏன் உலகம் அழிய மாட்டேங்குதுன்னா நம்மளாம் இறந்து போகிறங்கிற விஷயத்தை ஒரு மனிதர்களும் இந்த உலகத்துல நம்புறதில்லை. உலகத்துல கடவுளை நம்புகிறவர்கள் இருக்காங்க, சோதிடத்தை நம்புகிறவர்கள் இருக்காங்க, உலகத்துல எல்லா விஷயத்தையும் நம்புறவங்க இருக்கா, நம்பாம இருக்கான். ஆனா உலகத்துல நடக்கிற ஒரே ஒரு விஷயம் மனிதன் இறப்புங்கிறது இந்த உலகத்துல நடந்தே, அதுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அப்படி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எந்த மனிதர்கள் உலகத்துல இருக்க எந்த மனிதர்களும் நாளைக்கு சாகிற வரைக்கும் கூட இன்றைக்கு எனக்கு சாவு வரும்னு நம்ப மாட்டான். இந்த நம்பிக்கை தான் உலகத்தை தூக்கி நிறுத்துகிற விஷயம். அப்படியே இல்ல ஒரு இது என்னன்னா ஒவ்வொரு முடிவனுடைய காலகட்டம் இருக்கிறது இல்லையா? இப்ப எல்லாமே மனிதன் அடுத்து என்ன வரும் என்பதை தன்னுடைய யூகத்தில் இது பண்ணிக்கிறான். ஆனால் அதில் நாளை என்ன நடக்கும் என்பதை உறுதியாக அறிந்தவன் ஒருத்தன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் தான் இறைவன். மனிதர்கள் இதை இப்படியெல்லாம் நடக்கலாம், நடக்கும், நடக்கக்கூடும். மழை எப்படி நம்ம ரமன் சொல்ற மாதிரி மழை பெய்யலாம், தெய்வம் பெய்யலாம், கனமழையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் மனிதன் சொல்ல முடியுமே தவிர அறுதியிட்டு உறுதியிட்டு இப்படித்தான் செய்ய முடியும், இப்படித்தான் நடக்கும் என்று சொல்லக்கூடியவன் என்றால் அவன் தான் இறைவன், சொல்ல முடிந்தவன் இறைவன். ஆனா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உலகத்துல இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கிற சமயத்தெல்லாம் இந்த மாதிரி பரப்பப்படுது. என்ன பண்ணுன்னா இப்ப ஸ்கைலாப்னு ஒண்ணு இருந்தது. ஆமா, அதை போதும்னா உலகமா அழிஞ்சிரும் சொல்லி என்ன பண்ணாங்க. ஆனா அது ஸ்கைலாப் விஷயம் முடிஞ்சு போயிருச்சு. அதே மாதிரி 2000 வருஷம் வந்தது. 2000 வருஷம் வருகிற சமயத்துல உலகமே வந்து Y2Kன்னு சொல்லிட்டு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டர்லாம் அப்படியே ஸ்தம்பித்து போயிடும், உலகமே அப்படியே இது போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அடுத்த கட்டத்துக்கு உலகம் போயிருச்சு. ஓகே, ஆக இந்த மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் இப்ப நீங்க வருதுங்களா, இப்ப அடுத்த ஆண்டு இப்ப டிசம்பர் முடிந்து அடுத்த ஆண்டு 2013 துவக்கும் சொல்லுவாங்க. துவங்கும் என்று சொல்லுகிற சமயத்திலேயே இந்த ஊடகங்கள் என்ன செய்தி சொல்லும் சொன்னா 2013 எப்படி இருக்கும்,
அப்படின்னு சொல்லி ஒரு 4 மனிதர்கள் கேள்வி கேட்பாங்க. இவர்கள் வந்து யூகமாக ஒரு சில விஷயங்களை சொல்லுகிறார்கள். தாங்கள் பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஊதாகரமான ஒரு சில செய்திகளையும் பயத்தையும் மக்கள் இடத்துல அப்படி உருவாக்கி விடுகிறார்கள். இப்ப இந்த பரபரப்புக்காக சொல்லப்படுவதுதான் இப்படி இதுதான் இந்த விஷயமே தவிர இது வேறு எதுவும் கிடையாது. ஆனால் இந்த பரபரப்புக்கு கிளக்கப்படுகின்ற 2000 இந்த மாயன் காலண்டரோட விஷயத்திலும் ஒரு சூழ்ச்சி இருக்குமோ என்ற ஒரு மக்கள் யோசிச்சிருக்கு. என்னன்னு சொன்னோம்னா, இந்த அதிக அளவில் இந்த பரபரப்பை ஏற்படுத்தியது எதுன்னு சொன்னோம்னா 2012 என்ற ஒரு சினிமா. ஆமா, உலகம் அழியும் என்று சொல்லக்கூடிய எடுத்துக்கப்பட்ட ஒரு 2012 என்ற ஒரு சினிமா. அந்த நீங்க படத்துல நீங்க பார்த்து என்று சொன்னால் இமயமலைக்கு மேல போய் அந்த கோயில்கள்லாம் அழிகிற மாதிரி ஒரு காட்டப்பட்டிருக்கும் சீன். உலக அழிகிற சீன்ல புத்த மடாலயங்கள்லாம் அழிக்கப்பட்டிருக்கும். அப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கும். ஒரு சீன் ஒரு எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கும். ஆனால் கடைசியில் அதில் பிழைப்பவர்கள் யாராக இருப்பார்கள் என்று பார்த்தால் யூதர்களாக இருப்பார்கள். அந்த அந்த சினிமாவுடைய முடிவு என்ன? நான் அந்த சினிமாவை பார்க்கவில்லை, பார்த்தவர்கள் சொன்ன கருத்துக்களை வைத்துக் கொண்டு அந்த அனுமதி சொல்கிறேன். அந்த அந்த முடிவில் யார் இருப்பார்கள் என்று சொன்னால் யூதர்கள் இருப்பார்கள் என்றுதான் அந்த படம் முடிகிறது. ஆக யூதர்கள் தாங்கள் நிலை உலகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையான ஒரு யூதர்கள் தங்கள் கருத்து நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக பரப்பப்பட்ட ஒரு சூழ்ச்சியோ என்னவோ என்பதுதான் அடிப்படையாக கவனிக்க ஒரு விஷயம். அதான் உலகத்தில் இருக்கிற 8.7 மில்லியன் உயிரினங்கள் வாழ்கிறது என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. அதுல வந்து 27,000 உயிரினங்கள் ஆண்டுதோறும் அழிந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நீங்க என்ன சொல்றீங்க? அழிதலும் உருவாக்கல வந்து இயல்பா நடக்கிறதுங்க. சரி, ஒன்று பகல் தான் இரவு ஒன்று இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி அழிவுன்றது கர்லிங் சொல்றது எல்லாத்துக்குமே இருக்குங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பேச தெரிஞ்ச மனிதர் தான் இதை பத்தி பேசுறாங்க. விலங்குகள் பேசுதா இல்லையா நமக்கு தெரியாது. விலங்குகள் நம்மளோட அதிகமா இருக்குங்க. ஆனா இது என்னன்னா, இப்ப மனிதர் வாழ்றப்ப இப்ப நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நமக்குலாம் நம்பிக்கை எல்லாம் பேசுறோம். ஆனா கேலண்டர் போட்டவங்க நம்பிக்கையோட போட்டிருக்காங்க. 2013 கேலண்டர் ஏற்கனவே வந்துருச்சுங்க. படிக்கிறவங்க இன்ஜினியரிங் படிக்கிறவங்களாம் படிப்பை விடலைங்க, எல்லாம் படிச்சுதான். இது வந்து அன்றாட ஒரு செய்தி மாதிரிங்க. இல்ல இப்ப நாளை வரைக்கும் பரபரப்பா இருக்கும், நாளைக்கு மறுநாள் வேற ஒரு விஷயம். இல்ல நான் வந்து நமக்கு வந்து என்ன நினைக்கிறேன்னா, இந்த வள்ளலார் வழியில் வந்து வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடி வந்து இந்த அச்சத்தை போக்க வேண்டும் என்பதற்காக தான் விவாதம். நமக்கு அச்சத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காக இல்லை. நாளை இந்த நாள் தான் நாம் இருக்கிறோம். இல்லை, இது ஊடகங்கள் இதை பெரிதாக பரப்புவதற்கு உலகம் மூலம் பரப்புவதனால் என்ன லாபம், என்ன விதமான பிரயோஜனம் இருக்கும்? இதற்கு பின்னால் துவார் சொல்வது போல யூதர்களின் சூழ்ச்சி இருக்கிறதா? இப்ப அந்த யூதர்களே தமிழ் இனத்துடைய வழியில் வந்தவங்க தாங்க இப்ப ஆய்வுகள் நிரூபிக்கிட்டு இருக்கு. யூதர்களே அவங்க வந்து அந்த மண்ணின் மைந்தர்கள் அல்ல, அவங்க கிழக்குல இருந்து வந்தவங்கிறது அவங்களே சொல்றாங்க. ஈஜிப்ட் இஸ்ரேல் பகுதி மக்கள்லாம் நாங்க கிழக்குல இருந்து வந்தவங்க, குறிப்பா இந்தியாவுடைய பகுதியில இருந்து வந்தவங்கன்னு அவங்களே தெளிவா. அப்படியா? அப்படி இருப்பதுக்கு ஆராய்ச்சின்னு முடிந்த முடிவாக எனக்கு தெரியல. ஆனால் யூதர்கள் தாங்கள் சிறப்பானவர்கள் என்று கருதி கொள்ளக்கூடிய ஒரு கருத்து இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் மண்ணுக்கு இந்த வியாபார தொடர்புகள் இருந்திருக்கிறது. ஒரு மண்ணில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இன்னொரு மண்ணோடு தொடர்புகளோடு இருந்திருக்கிறார்கள். அரபு தேசத்தில் இருந்தாலும் சரி, யவனர்களானாலும் சரி, சோனகர்களாக இருந்தாலும் இந்த மண்ணோடு மக்களோடு தொடர்புகளோடு இருந்திருக்கிறார்கள். ஆதிகால நாகரிகம் என்று சொன்னால் சிந்து சமவெளி நாகரிகம், திராவிட நாகரிகம் என்ற கருத்து மக்கள் மத்தியில் இருக்கத்தான். சுமேரிய நாகரிகம் போல மய நாகரிகம் அந்த காலத்துல முக்கியமாக குறிப்பா நாகரிகமா இருந்தது. இது குறிப்பா பாத்தீங்கன்னா பூமி சுழற்சியில நம்ம இருக்கக்கூடிய தென் தமிழக பகுதி வந்து அழகான ஒரு தட்பவெப்பத்தை வச்சிருக்குங்க. இரவு பகல் சமமான பகுதியில் உள்ள நடுநிலக்கோட்டு மக்கள் நம்ம. இங்க மக்கள் வந்து முதல் கடலோடிகளா இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த கடல் நீரோட்டங்கள் வந்து இவங்களை ஒவ்வொரு பகுதிக்கும் கொண்டு போயிருக்கு. இல்ல பூம்புகார் அடைந்ததும் அதை ஒட்டித்தான் வந்து செட்டிநாடுகளிலே 18 படி 16 படி 24 படி உள்ள வீடுகள் இருக்குது. ஏன்னா அது நமக்கு வரலாறு கற்றுக் கொடுத்த இயற்கை கற்றுக் கொடுத்த பாடம் தானே. இல்ல வரலாறு தெரியாம மனுஷன் வாழ முடியாதுங்க. வரலாறு தெரிஞ்சாதான் அவனுடைய அடுத்த காலத்தை வந்து அவனால தெளிவா யோசிக்க. சோழர் சொன்னதுல ஒரே ஒரு கருத்து நான் இஸ்லாமத்தோடு உடன்பாடாக ஒரு காண்கிறேன். இந்த மண்ணோடு இந்த தொடர்புகள் இருக்கலாம். இஸ்லாமுடைய நம்பிக்கை என்ன என்று சொன்னால், ஆதம் ஹவ்வா இவர்களிலிருந்தால் உலக சமுதாயமே தோன்றியது என்பதுதான், மக்கள் சமுதாயம் தோன்றியது என்பதுதான் இஸ்லாமுடைய கருத்து. அந்த வகையில் பார்த்தோம் என்று சொன்னால் உலகத்தில் இந்த மூலையிலிருந்து எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களுக்குள் ஒரு தொடர்பு இருக்கிறது, அவரோட ஒரு வம்சாவளி தொடர்பு இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய இது வந்து பிரச்சாரமாக உலகம் பூராக திடீர்னு பரபரப்பை ஏற்படுத்தியதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த மாதத்துல நிறைய விஷயங்கள் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு.
அதுக்கு என்ன காரணம், ஒரு கோள், ஒரு விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா எப்பொழுதும் ஒரு எரிக்கோள் இருக்கும். அது இந்த மாதத்துல பெரும்பாலும் அந்த எரிக்கோள் வந்துகிட்டே இருக்கும், நடந்துகிட்டு இருக்கும். அதுல சில சில இந்த மாதிரியான சுனாமியான விஷயங்கள்லாம் இந்த மாதத்துல எப்பொழுதும் நடைபெறுகிற செய்தி. ஹலோ வணக்கங்க, சொல்லுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க, கேக்குது. பேசுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. ஆமா, அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோமா. வணக்கம், அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அழியாது என்று வற்புறுத்தி வருகிறார்கள் இந்த ஆராய்ச்சியாளர்களும் நம்ம நண்பர்களும். உலகம் அழியாது, அழிவதற்காக நீங்க பயப்பட வேண்டிய, அச்சப்பட வேண்டிய தேவையும் இல்லை. அப்ப நிகழ்ச்சியை உற்று கவனிங்க, உங்களுக்கு புரியும். அதாவது என்ன நடக்குன்னா, அப்ப ஆனால் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்க சொல்றது சரி, ஆனால் சாதாரணமான டீக்கடைகளிலிருந்து கோவில்களில், தெரு முனைகளில், எல்லா இடங்களிலும் வந்து நாளைக்கு என்ன என்ற பேச்சு தமிழகத்திலே நேற்றிலே முன்னாளிலே இன்றைக்கு காலையிலிருந்து பரவலாக எல்லா இடங்களிலும் இருக்குது. ஏன்னா முன்னாடி நேற்று மாலை வந்த பத்திரிகை எல்லாம் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் எல்லா பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் அதை போட்டுட்டாங்க. அது சாதாரணமாக சொன்னா கூட பரவாயில்ல, ஆஸ்திரேலியானுடைய பிரதம மந்திரியே அங்க இருக்கிற மக்கள்கிட்ட வந்து கடைசி இறுதி உரையை அவங்க வந்து ரேடியோ, ஏன்னா மாயனுடைய கருத்தை ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்த நாட்டுல சொல்றாங்க. இப்ப நம்ம பிரைம் மினிஸ்டர் என்னைக்கும் அவர் வாய் திறக்காம இது திறக்காம இருந்துட்டாங்க. அப்ப நீங்க பாத்துட்டீங்கன்னா அந்த அம்மா வந்து கடைசி இறுதி சொல்லிட்டாங்க, மாயன் கலந்து நடக்கிறது அனைத்தும் சத்தியம்தான், ஆகவே என்றைக்கும் கடைசி வரைக்கும் உங்களோட நான் துணையாக இருப்பேன் சொல்லியிருக்காங்க. ஆனா எப்பொழுதும் இந்த மார்கழி மாதம் ஒரு நீங்க சொல்ல மேலும் சில நல்ல தகவல்களை சிறிய இடைவெளிக்கு பார்ப்போம்.